கரூர் சம்பவத்துக்காக விஜய் அவர்கள் எதுவுமே பேசவே இல்லை. ஏன் ஜனநாயகன் அப்படின்ற படமே நீங்க ஒரு நடிகர் நடிச்சு கொடுத்த படம். அந்த படத்துல ஒரு பிரச்சனை போது கூட ஏன் விஜய் அவர்கள் எதுவுமே பேச மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி இத்தனை விஷயங்களும் வந்து தொடர்ந்து விஜய் பின்னாடி இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ ரஜினி சார் சொல்ற மாதிரி 10 பேர் எதிர்த்தா ஒருத்தன் வந்து பலசாலி தான். ஆனா ஏன் மௌனமா இருக்காரு பலசாலி, பேச மாட்டாரா, அவர் வந்து ஏன் இதை பத்திலாம் வெளியே பேசவே வந்து தயங்குறாரு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து விஜய் முன்னாடி இருந்துச்சு. சரி, ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு, ஒரு பேட்டி கொடுப்பாரு, கண்டிப்பா இதெல்லாம் நம்ம ஒரு கேள்வியா கேட்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இப்போ NTTVக்கு அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த NTTV பேட்டியில பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை வந்து விஜய் ஷேர் பண்ணியிருக்காரு. குறிப்பா வந்து விஜயை சுற்றி இருக்கக்கூடிய வதந்திகளுக்கு விஜய் முற்றுப்புள்ளி வைத்திருக்காரு அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட, நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி இத்தனை விஷயங்கள் விஜய் முன்னாடி இருந்துகிட்டே இருக்கு. அதாவது இந்த சம்பவத்துக்காக ஏன் விஜய் குரல் கொடுக்கல, இதுக்காக விஜய் ஏன் பேசல, கூட்டணிக்காக விஜய் வந்து தயங்குறாரா, இல்லை யாராவது அழுத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக பயப்படுறாரா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கெல்லாம் விஜய் ஏன் பதில் சொல்லலை அப்படின்ற மட்டும் தான் வந்துட்டு இப்போ ஒரு கேள்வியா இருந்துச்சு. இந்த பேட்டியை முழுசா நம்ம பார்த்தோமா இல்லை கேட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் வந்து அந்த மாதிரி எதுவுமே நம்ம கிட்ட வந்து சேரலை. பட் பேட்டி எடுத்தவங்க வெளியில வந்து சொன்ன விஷயங்களை தான் வந்து இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அதுல அவங்க பேட்டி எடுத்துட்டு சொன்னாங்கன்றதை தாண்டி அவங்களே என்னமோ ஒரு விஜய் ரசிகர் மாதிரி தான் வந்து பேசினாங்க, ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட பேசினாங்க. இத்தனைக்கும் பெரிய பெரிய தலைவர்கள் நிறைய பேரை பேட்டி எடுத்தவங்க தான் அவங்க. பட் இருந்தாலும்